ஹாய்! அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1270,00,00,000 அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த வருஷம் அமௌண்ட் இந்தியாவுல வந்து பிரிண்ட் பண்றதுக்கான செலவு வந்து 1270,00,00,000 வந்திருக்குன்னு சொல்றாங்க. அத குறைக்கிறதுக்காக ஆர்பிஐ என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிளாஸ்டிக் கரன்சி கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்களாம். அதுக்கு எஸ்டிமேஷன் எவ்வளோ வரும்? ஏடிஎம் மிஷின எந்த அளவுக்கு வந்து அப்டேட் பண்ணணும்? மேற்கொண்டு அதனால வந்து வேற எதுவும் கள்ள நோட்டு புழக்கங்கள் அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நோட்டு பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வந்து கள்ள நோட்டு புழக்கம் வந்து இந்தியாவுல ரொம்ப அதிகமா இருந்தது. தமிழ்நாட்டிலயும் ரொம்ப அதிகமா இருந்தது. அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, டெக்னாலஜிய கூட்டி இந்த சென்டர்ல ஒரு கம்பி மாரி வரும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாரி ரொம்ப ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ணி, அதாவது பிரைவேட் செக்டர்ல வந்து அந்த அளவுக்கு கள்ள நோட்டு எக்ஸ்பென்ஸ் பண்ணி அடிக்க முடியாத அளவுக்கு பிரிண்ட் பண்ணி கள்ள நோட்டு புழக்கத்த வந்து மேக்ஸிமம் எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு தடுத்தாங்க. இப்ப இந்த பிளாஸ்டிக் கரன்சில எந்த அளவுக்கு டெக்னாலஜிஸ் கொண்டு வர்றாங்க, இந்த பிளாஸ்டிக் கரன்சில எந்த அளவுக்கு டெக்னாலஜிஸ் கொண்டு வந்து கள்ள நோட்டோட புழக்கத்த தடுக்க முடியுங்கிறது வந்து ஒரு சர்வே எடுத்துட்டு இருக்காங்க. அது முழுமையா வந்து என்னன்னு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா, நம்ம ஆளுகள பொறுத்தவரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது இருக்கோ, அந்த அளவுக்கு கெட்டதும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் மாரி பார்த்தோம் அப்படின்னா, எப்படி பிளான் பண்ணி பண்ணோம்னாலும் ஒரு சில குறைகளோட அந்த கள்ள நோட்டுகள வந்து புழக்கத்துல விட்டுறாங்க. அதுதான் வந்து பெரிய இம்சையா இருக்கு. எல்லா ஏழை எளிய மக்களுக்கும், நடுத்தர மக்களுக்கும் கள்ள நோட்டோட எல்லா நாலேட்ஜும் தெரியுமா அப்படிங்கிறதும் தெரியல. இப்ப ஏடிஎம் மிஷினு, இப்ப கவுண்டிங் மிஷின்லாம் வச்சிருக்கவங்களுக்கு கள்ள நோட்ல அதிலேயே வந்து இண்டிகேஷன் ஆயிருது. பட் வந்து நார்மலா வந்து பார்க்க முடிஞ்சவங்களுக்கு இப்படி தடவுனா அது தெரியுமா? இல்ல எல்லாருமே அத வந்து கண்டுபிடிக்க முடியிற அளவுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் கரன்சி வந்து தயாரிக்க போறாங்களா? அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் இதுக்கான கன்ஃபர்மேஷன் தகவல் எதுவுமே வரல. பட் பிளாஸ்டிக் கரன்சி வந்தா இப்ப 1270,00,00,000 வருது. ஸோ ரொம்ப ஒரு பிரிண்டிங் சார்ஜஸ், அதுக்கான லேபர், அதுக்கான மேன் பவர் இதெல்லாம் குறையும். அன்னெசெசரியா இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து நம்ம செலவழிக்க தேவையில்லன்னு யோசிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்? தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.